ஹாய், வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பர் 6th கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி. இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டெபிலைஸ் பை விச் இயர்? அதாவது இந்தியாவோட பாப்புலேஷன் எந்த இயர்க்குள்ள ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2080 ஸ்டெபிலைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் கொடுத்தது யாருன்னா IASP, இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன். இவங்க தான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி டிக்ளைன் வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னா 2000ல இருந்து 2025 கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 2000ல பாத்தீங்கன்னா 3.5 இருந்திருக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். இப்போ 2025ல பாத்தீங்கன்னா 1.9 இருக்கு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வந்து 2.1, அதை விடவே வந்து 2025ல வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆ நம்ம இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, லோ ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்ஸ் வந்து எது எது அப்படின்னா, கேரளா வந்து 1.5, வெஸ்ட் பெங்கால் வந்து 1.3ன்னு சொல்றாங்க. இது வந்து இதுல எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு எக்கனாமிக் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அர்பன் கான்க்ளேவ் 2025. இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். ஆக்சுவலா இது வந்து ஒரு சம்மிட்னு சொல்லலாம். இந்த சம்மிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அர்பன் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அத பத்தி நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம ஒவ்வொன்னா பார்க்குறோம். அதுல வந்து குவிஸ் ஒண்ணு பார்ப்போம். The IIRS சங்கலன் ஆப் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, GIS பேஸ் அர்பன் சர்வேஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். நேஷனல் அர்பன் கான்க்ளேவ் 2025 வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா, நியூ டெல்லியில வந்து நடந்துச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூ டெல்லியில நடந்துச்சு இந்த சம்மிட் வந்து. எதுக்காக அப்படின்னா, டு ப்ரமோட் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். அர்பன் டெவலப்மெண்ட்ட வந்து ப்ரமோட் பண்றதுக்காக அண்டர் என்ன எதுக்கு அண்டர்லனா விக்சித் பாரத் 2047 இதுக்கு அண்டர்ல தான். ஸோ இந்த பாயிண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்க நடந்துச்சு? எந்த ஸ்கீம் அண்டர்ல? விக்சித் பாரத் 2047 இதுக்கு அண்டர்ல தான் வந்து இந்த நேஷனல் அர்பன் கான்க்ளேவ் 2025 வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அர்பன் டெவலப்மெண்ட்காக. அதுல வந்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா DRAP, டம்ப் சைட் ரெமிடியேஷன் ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம். இது ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்டார்ட் கிளீனிங் ஓல்ட் சிட்டி டம்ப்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா கிளீனிங் ரிலேட்டடா இந்த ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் வந்து எத்தனை மெட்ரிக் டன் வந்து என்ன சொல்றது குப்பைகளை வந்து கிளீன் பண்றதா வந்து இந்த ஸ்கீம் சொல்லுது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் சொல்லுதுன்னா 8.8 crore மெட்ரிக் டன் ஆஃப் டம்ப்ஸ் வந்து கிளீன் பண்றதா வந்து சொல்லி இந்த ப்ராஜெக்ட் சொல்லுது DRAP. நெக்ஸ்ட் வந்து IIRS சங்கலன் ஆப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப். இந்த ஆப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு GIS பேஸ்ட் ஆப் ஃபார் ஃபாஸ்டர் அண்ட் அக்யூரேட் அர்பன் சர்வீஸ். அர்பன் சர்வீஸ்க்காக ஒரு ஃபாஸ்டர் அண்ட் அக்யூரேட் சர்வேக்காக இருக்க ஆப். GIS பேஸ்ட் ஆப் தான் வந்து இந்த IIRS சங்கலன் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். இது ஆக்சுவலா ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவல். இந்த இண்டிவிஜுவல் தான் வந்து இந்த அர்பன் கான்க்ளேவ் 2025 சம்மிட்ல தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட கண்டினியூஷனே பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து UIVIN. இது வந்து பாத்தீங்கன்னா லெட் பை HUDCO, அதான் ஹவுசிங் அண்டர் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதுதான் வந்து HUDCOன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா டு அட்ராக்ட் பிரைவேட் அண்ட் குளோபல் ஃபினான்சிங் ஃபார் அர்பன் ப்ராஜெக்ட்ஸ். அர்பன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து இது பண்ணதுதான் இந்த UIVIN அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹில் அண்ட் இமாலயன் சிட்டிஸ் ஃபண்ட். இது பாத்தீங்க அப்படின்னா எந்த ப்ரோக்ராம் அண்டர்ல எந்த மிஷன் அண்டர்ல இது வருது அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0 இந்த ப்ரோக்ராம் அண்டர்ல தான் வந்து இந்த ஹில் அண்ட் இமாலயன் சிட்டிஸ் ஃபண்ட் வந்து வருது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து 1000 crore ஃபண்ட் வந்து என்ன சொல்றது ஒதுக்கியிருப்பாங்க ஃபார் டு இம்ப்ரூவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் ஃப்ரஜைல் ஹில் ரீஜன்ஸ். ஹில் ரீஜன்ஸ்ல வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து 1000 crore ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அண்டர் இந்த ஸ்கீம்னா ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே தனித்தனி. ஆனா இத வந்து இந்த அர்பன் கான்க்ளேவ் 2025 டெல்லியில நடந்துச்சு இல்ல, அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக். இது ரிலேட்டடான கொஸ்டின் பார்ப்போம். ஹவு மெனி தமிழ்நாடு ப்ராடக்ட்ஸ் ஹேவ் ரிசீவ் த GI டேக் ஆஃப்டர் த லேட்டஸ்ட் அடிஷன்ஸ். இப்போ லேட்டஸ்டா வந்து ஆட் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து எத்தனை தமிழ்நாடு ப்ராடக்ட்ஸ் வந்து GI டேக் வாங்கியிருக்கு அப்படின்னா 74.
ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. நேத்து கூட வந்து நம்ம அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து 2 இது வந்து டேக் வாங்குச்சு. 2 ப்ராடக்ட் வந்து ஜியோகிராபிக்கல் டேக் வாங்குச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பாருங்க. 5 தமிழ்நாடு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்டின்னா, ஒரையூர் காட்டன் சில்க், கவிந்தபாடி நாட்டு சர்க்கரை அதாவது ஜாகரி பவுடர், நாமக்கல் மக்கள் பாத்திரங்கள் அதாவது சோப் ஸ்டோன் குக்வேர், நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெடிஷனல் தூயமல்லி ரைஸ் வெரைட்டி அண்ட் அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான், உடன் டாய்ஸ் இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வாங்கியிருக்கு. இதோட சேர்த்து இப்போ எத்தன ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ்னா 74 ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு தமிழ்நாடு பேஸ் சிஏ. சரி. நெக்ஸ்ட் வந்து கரிக்கியூர் ராக் ஆர்ட் சைட். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். The Tamil Nadu State Archaeology Department will release a book on which rock art site. அதாவது எந்த ராக் ஆர்ட் சைட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரிக்கியூர் இந்த ராக் ஆர்ட் சைட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேட் டியூரிங் த லான்ச் ஆஃப் த நீல்கிரிஸ் ஆர்கியாலஜி இன் உதகமண்டலம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த நீல்கிரிஸ் ஆர்கியாலஜி அப்படிங்கிறது ஒரு புக் தான். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணும்போது தான் அதுல வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கும் நாங்க ரிலீஸ் பண்றதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து எந்த ப்ராஜெக்ட் அண்டர்ல வருதுன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் 4-year ராக் பெயிண்டிங் டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் அண்டர்ல தான் வந்துட்டு இந்த 2 புக்ஸும் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 100 சிப் வார்சிட்டி. இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். விச் ஸ்டேட் லான்ச் த டிஎன் 100 சிப் வார்சிட்டி ப்ராஜெக்ட். கொஸ்டின்லேயே வந்துருச்சு. எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லுது. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிஎன் 100 சிப் வார்சிட்டி ப்ராஜெக்டோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா சிப் லேப்ஸ் வந்து இன்சைட் த இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இது பண்றது பில்ட் பண்றது அதுதான் வந்து இதோட வந்து ஃபோக்கஸ்னு சொல்றாங்க. கோல் என்ன அப்படின்னா 100 நியூ சிப் டிசைன்ஸ் வந்து கொடுக்கணும். பிளஸ் 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் வந்து இந்த தமிழ்நாடு 100 சிப் வார்சிட்டி ப்ராஜெக்டோட கோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பர்த் ஆனிவர்சரி ஆஃப் முத்துசுவாமி தீக்ஷிதர். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். முத்துசுவாமி தீக்ஷிதர் 250th பர்த் ஆனிவர்சரி இஸ் அப்சர்வ்ட் இன் எப்போ அப்படின்னா 2025ல. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. 2025 மார்க்ஸ் முத்துசுவாமி தீக்ஷிதர் 250th பர்த் இயர் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ இவர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னா 1775ல இன் திருவாரூர் தமிழ்நாடுல வந்து பிறந்திருக்காரு. இவர் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஆக்சுவலா ஒரு மியூசிக் கம்போசர்னு சொல்லலாம். கர்நாடிக் மியூசிக் கம்போசர், ட்ரீட்டி ஆஃப் கர்நாடிக் மியூசிக் கம்போசர்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை காம்போசிஷன்ஸ் வந்து இவர் கிரியேட் பண்ணியிருக்காருன்னா 239 காம்போசிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்காவாசி வந்து சான்ஸ்கிரிட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட மேஜர் ஒர்க் வந்து என்னென்ன அப்படின்னா கிரியேட் கமலம்பா நவவரணா அண்ட் அபயம்பா விபக்தி சீரீஸ். இந்த 2 மேஜர் ஒர்க்ஸ் தான் வந்து இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முத்துசுவாமி தீக்ஷிதர். இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். பார்ன் இன் எங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இயர் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு கம்போசிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான 2 குவிஸ் பார்ப்போம். த மெயின் கோல் ஆஃப் த டிஎன் 100 சிப் வார்சிட்டி ப்ரோக்ராம் இஸ் டு என்ன மெயின் கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸ் வந்து கவிந்தபாடி இன் தமிழ்நாடு இஸ் ஃபேமஸ் ஃபார் ப்ரொடியூசிங். என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல என்ன சொல்றது தமிழ்நாட்டுல கவிந்தபாடியில வந்து என்ன அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின்ஸ்க்கும் மறக்காம குவிஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. Stay consistent and stay confident.